இந்த வீடியோவில் டர்போ பஸ் டூலை பற்றி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். என்ன மாதிரியான யூஸு, இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத. நெட்வொர்க் கம்ப்ளைண்ட், நோ சர்வீஸ், அதுக்கப்புறமா சாம்சங்கில் ஆஃப்லைட் மோட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க்கில் நோ சர்வீஸ் கம்ப்ளைண்ட், ஆர்எஃப்எப்பி மூலமாக சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கிறது மட்டும்தான் இதில் ஃபைன் பண்ண முடியும். அது காமனான அந்த எமர்ஜென்சி காலு இல்லை சின்னதாக ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா, சார் உங்கள் டூலை வச்சு ஃபைன் பண்ணிக்கலாமான்னா முடியாது. ஆர்எஃப்எப்பி ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் வரும்போது, நோ சர்வீஸோ இல்லை ஆஃப்லைட் மோடோ வரும்போது, பேஸ்மெண்ட் ஐசி கூட, பேஸ்மெண்ட் செக்ஷன் கூட எந்த ஐசி கம்யூனிகேஷன் ஆகலை அப்படிங்கிறத 100% அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆண்ட்ராய்டு ப்ளஸ் ஐஃபோனுக்கு இப்போதைக்கு இந்த உலகத்திலே ஒரு ஆர்எஃப்எப்பி டூலு ஸ்கேன் பண்ணும்போது ஸ்லாவ் அட்ரஸ் மட்டும்தான் காமிக்கும். ஆனால் டர்போ பஸ் டூலில் மட்டும்தான் இந்த ஐசி டிடெக்ட் ஆகிருக்குன்னு ஐசி மேலே உள்ள பேரையே காமிக்கும். உலகத்திலே இந்த டூல் தான் ஃபஸ்ட்டு, ஆண்ட்ராய்டுக்கும் சரி ஐஃபோனுக்கும் சரி. ரைட், அது நம்ம ப்ராக்டிக்கலாக என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆர்எஃப்எப்பி இஷ்யூ வரும்போது, I2C இஷ்யூ வரும்போது, கிரவுண்டு, சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக்கு, அதாவது ஆர்எஃப்எப்பி டேட்டா கிளாக்கும் சரி, I2Cக்கு சீரியல் டேட்டா சீரியல் கிளாக்கும் சரி, விசிசி, இது 4 பின் அவுட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடையுமே நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததாக ஐஃபோனில் இப்போ ஐஃபோன் 15 சீரீஸ் எபோ சார்ஜிங் எஸ்பிஐ சிப்பு வந்து கொண்டாந்துட்டாங்க. அது என்கிரிப்ஷனாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோன் 15 to 15 சார்ஜிங் ஐசி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. வேறு மாடலில் இருக்க ஐசி ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாடலுக்கான காம்ப்ளிகேஷன் ஃபைலை நீங்கள் ரைட் பண்ணால் மட்டும்தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும், யூஎஸ்பி ப்ராப்பராக கனெக்ட் ஆகும். இது ஐஃபோன் டெக்னீஷியன் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க. அந்த பர்பஸ்க்காக எஸ்பிஐ சிப் பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூஆர்ட் வந்து பழைய மாடலுக்கு தான் வேலை செய்யுது, புது மாடலுக்கு இப்போ அது கொடுக்குறது இல்லை. பட் இது நம்ம இந்த மாதிரியான இஷ்யூ வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ I2C, ஆர்எஃப்எப்பி, எஸ்பிஐ பிளாசிங், யூஆர்ட், இந்த 4 ஃபங்க்ஷனும் இருக்கிற ஒரு டூலு டர்போ பஸ் டூலு. இது ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு ஃபோனு கூட கனெக்ட் ஆகி இது எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம மற்ற செக்ஷனை விட்டுருவோம். நோ சர்வீஸோ இல்லை ஹாஃப்லைட் மோடோ நமக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பின் அவுட் அடித்து, எப்படி கனெக்ட் பண்ணி, எப்படி அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு வீடியோ பார்க்குறோம். இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு எப்படி ஆர்எஃப்எப்பி கம்ப்ளைண்ட்டு ஃபைன் பண்ணுறது, ஏன் ஃபைன் பண்ணுறங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இமேஜை பாருங்கள். நெட்வொர்க்கு ட்ராப் ஆகுது, இல்லை வந்து லோவாக நெட்வொர்க் கிடைக்குது, 3G வேலை செய்யுது, 4G வேலை செய்யலை, இல்லை 5G வேலை செய்யலை, இல்லை 2G மட்டும்தான் வேலை செய்யுது, 4G 5G வேலை செய்யலை. இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்ப இது ஆர்எஃப்எப்பி கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் போய் பின் அவுட் அடித்து ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வேறு கம்ப்ளைண்ட்டு. சாம்சங் மொபைல்ஸில் இந்த மாதிரி ஆஃப்லைட் மோடு வரும். நீங்கள் சிம் கார்டு போட்டிங்கன்னா நெட்வொர்க் வராது, நோ சர்வீஸ் இஷ்யூ இருக்கும். அப்போ இது வந்து ஆர்எஃப்எப்பி செக்ஷனில் கம்ப்ளைண்ட், அதாவது ஏதோ ஒரு நெட்வொர்க்கு ஆர்எஃப்எப்பி கம்யூனிகேஷன் இருக்க ஐசி சிபியு கூட கம்யூனிகேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ப்ராப்ளம் வரும். சில மொபைல்ஸு வாட்டர் லாக் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துமே ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். சிலது ஐசி ப்ரோக்கன் ஆகிருக்கும். நம்ம அதாவது ஃபால்ட் ஃபைன் பண்ணும்போதே சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதாவது சிசி போர்டு மாற்றலை, எதுவும் போர்டில் காப்பி ஐட்டங்களை எதுவும் மாற்றலை, இப்போ ஆர்எஃப்எப்பி எல்லாமே நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு எந்த வகையிலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப டர்போ டூவில் பின் அவுட் அடித்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ஐசி தான் டிபெக்ட்டுங்கிறத அது ஃபைன் பண்ணி சொல்லிடும். அப்போ அந்த ஐசிக்கான செக் பண்ணிவிட்டு ஐசி கம்ப்ளைண்ட் இருக்க பட்சத்தில் நீங்கள் மாற்றினீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு ரெடி ஆகும். ஆண்ட்ராய்டில் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, எந்த மாடலாக இருந்தாலும் நோ சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு வரும்போது எந்த ஐசி பேஸ்மெண்ட் செக்ஷன் கூட கம்யூனிகேட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம ஆர்எஃப்எப்பி டூலை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதை ஃபைன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு ரெட்மி ஒரு பேசிக்கான ஒரு மாடல் எடுத்திருக்கேன், 10A. இதில் ஆர்எஃப்எப்பி 4GB கனெக்ஷன் இருக்கும், 2GB கனெக்ஷன் இருக்கும், TRXலேருந்து கனெக்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஃபோனு நோ சர்வீஸ்ன்னு வரும்போது எந்த ஐசி கம்ப்ளைண்ட்டுங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. இது ஒரு பேசிக்கான ஒரு 4G மொபைல், அதனால் கம்மியாக இருக்குது. இப்போ சாம்சங்கு 5G மொபைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்எஃப்எப்பி ஒரு 5, 10, 12, 15 இந்த மாதிரி நிறைய ஐசி உள்ளே வரும். அப்படி வர்றப்ப எந்த ஐசி கம்ப்ளைண்ட்டாக இருக்குங்கிறதே நம்ம மைண்டு பிளாங்க் ஆயிரும். அப்படிங்கிறப்ப அதை நம்மளால் ஈஸியாக பின் அவுட் அடித்து ஸ்கேன் பண்ணி இந்த ஐசி தான் ஆர்எஃப்எப்பி
பேஸ்மெண்ட்டு கூட கம்யூனிகேட் ஆகலை அப்படிங்கிறத எளிமையாக ஃபைன் பண்ணி அந்த ஐசியை மட்டும் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இது ஒரு ஃபோனோட காமன் RFID கம்யூனிகேஷனு. இப்போ சிபி கூட நமக்கு 4GPA 2GPA APT 3 ஐசி கம்யூனிகேட் ஆகிருக்கு. நோ சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த 3க்கும் ஒரே பின் அவுட்டு தான். அதாவது கம்யூனிகேஷனு இன்டர்னலாக கிளாக் டேட்டா ஒரே கம்யூனிகேஷனாக நடக்குது. வோல்டேஜும் 1.8 ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த 3 ஐஸில் எது கம்ப்ளைண்ட்டு நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. அப்போ RFID கிளாக் டேட்டா அதில் பின் அவுட்டி சால்விங் பண்ணிவிட்டு ஜம்பர் ஒயரை 1.8 வோல்டேஜ் ஃபோன் வழியே கொடுத்துக்கலாம். கிரவுண்டு சால்விங் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் கொடுக்கும்போது இந்த 3 ஐஸில் எந்த ஐசி கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லும். ஒருவேளை நம்மகிட்ட இந்த RFID டூல் இல்லைன்னா ஒன்றா நம்ம மாற்றி பார்த்து அந்த ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துரும். நோ சர்வீஸு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபைன் பண்ணுறது நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம டர்போ டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு Redmi Note 4 Qualcomm இதில் நீங்கள் ஃபிட்மேப் போய்க்கோங்க. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே RFID அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வந்துச்சா? இதில் மொத்தம் RFID 1 2 3 3 இருக்குது. இப்போ RFID 1 நம்ம செலக்ட் பண்ணுவோம். RFID 1 WTR. இது காமனாக இந்த மாடலில் WTR கம்ப்ளைண்ட் வரும். ஆனாலும் அவங்க WTR தான் கம்ப்ளைண்ட்டாங்கிறத இதுக்கு வெளியில் பின் அவுட் இருக்காது. டேரெக்டு CB to ஐசிக்குள்ளே இருக்கும். ஆனால் இதுதான் கம்ப்ளைண்ட்டுங்கிறத ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். இது ஹார்ட்வேர் படிச்சிருக்கவங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். சரியா? இப்போ இந்த ஐசி கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து RFID 2. இந்த RFID 2 நான் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே இருக்குது. சரியா? RFID 2 கிளாக் டேட்டா, இது கிளாக்கு. இப்போ அதாவது Redmi Note 4ல் APT ஐசி வராது. இவங்க டயக்ராமுக்காக கொடுத்துருக்காங்க. 2GPA 4GPA ரெண்டுலேயும் இது கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் APT வரல, வேறு ஐசியில் APT கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இப்போ இதில் 2 ஐசி கம்யூனிகேட்டில் இருக்குது RFID 2ல். இப்போ இந்த ஐசி கம்ப்ளைண்ட்டா இந்த ஐசி கம்ப்ளைண்ட்டானு எப்படி ஃபைன் பண்ணுறது? ஃபைன் பண்ண முடியாது. RFID இதே கம்ப்ளைண்ட் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம டர்போ டூலில் இந்த RFID கிளாக் பின் அவுட்டில் இந்த ரெஜிஸ்டரில் பின் அவுட் சால்விங் பண்ணிடுங்க. RFID டேட்டாங்கிற இடத்துல டேட்டாவிலேருந்து இங்கே சால்விங் பண்ணிடுங்க. காமன் கிரவுண்டை இங்கே காமனாக சால்விங் பண்ணிடுங்க. 1.8க்கு இங்கே போட அதில் மாட்டிட்டு சார்ஜிங் கொடுத்துருங்க. அப்போ வோல்டேஜும் உங்களுக்கு எனபிள் ஆயிரும். அப்படி எனபிள் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேன் கொடுக்கும்போது இந்த ஐசி பிரச்சனையா இந்த ஐசி பிரச்சனைங்கிறது நமக்கு காமிக்கும். இப்போ நம்ம டர்போ டூவில் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த கிளாக்லையும் டேட்டாலையும் இப்போ இந்த ஃபோனில் 2 ஐசி கனெக்ட் ஆகிருக்கு, சில ஃபோனில் 3 கனெக்ட் ஆகிருக்கும், சில ஃபோனில் 4 கனெக்ட் ஆகிருக்கும், 5 கனெக்ட் ஆகிருக்கும், 6 கனெக்ட் ஆகிருக்கும். சரியா? இப்போ இதில் 2 கனெக்ட் ஆகிருக்கு RFID 2ல். இப்போ சம்பூர்களை வச்சு நம்ம 3 சால்விங் பண்ணணும். இந்த ரெஜிஸ்டரில் ப்ளஸ்ஸு கிரவுண்டில். உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஃபோட்டோஷாப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெஜிஸ்டர் டேட்டா அப்படின்னா எந்த டேட்டாவில் ஜம்பர் அடிச்சிருங்க. ஒரு ரெஜிஸ்டர் கிளாக்கில் இருந்து இந்த கிளாக்குக்கு ஜம்பர் அடிச்சிருங்க. கிரவுண்டில் காமனாக கிரவுண்டில் ஜம்பர் அடிச்சுட்டு போர்டை எடுத்து பேனலில் மாட்டிட்டு இந்த 1.8 அடிக்க வேணாம். இது USB வழியாக பேட்டரி போட்டு மாட்டிட்டீங்க அப்படின்னா 1.8 வோல்டேஜ் இதுக்கு வந்துடும். 2 ஐசிக்குமே நமக்கு எனபிள் ஆகிடும். ஓகே, இது ஜம்பர் அடித்து மாற்ற முறை. நம்ம ISP அடித்தா எப்படி நம்ம போர்டை எடுத்து பின் அவுட் அடிச்சுட்டு வச்சுட்டு USB கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்துருங்க. 1.8 அடிக்க வேணாம். ஏன் அப்படின்னா 1.8 வோல்டேஜ் செப்பரேட்டாக இருந்தால் ப்ராப்பராக வோல்டேஜ் போயிடும். இதே நிறைய ஐசிக்கு CPUக்கு எல்லாம் ஆல்வேஸ் 1.8 கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால சம்டைம் அந்த வோல்டேஜில் ஒரு சின்ன வேரியேஷன் நடக்குது. அதனால் நீங்கள் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்டுக்கு இதிலே நீங்கள் அடிச்சிருங்க. சரியா? டேட்டா அந்த ரெஜிஸ்டரு, கிளாக்கு அந்த ரெஜிஸ்டர், கிரவுண்டில் கொடுத்துருங்க. போலில் எடுத்து மாட்டிட்டு 1.8 கொடுத்துட்டு இந்த அடாப்டர் எடுத்து டர்போவோட மெயின் மாடலில் மாட்டி 3 பின் அவுட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். கிரவுண்டு, டேட்டா, கிளாக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டர்போ டூல் சிஸ்டம் கூட கனெக்டில் இருக்குது. ஃபோனுக்கு வோல்டேஜ் USBலேயே கொடுத்துருக்கேன். சரியா? இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ
நான் முன்னாடி வீடியோவில் காமிச்ச மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்க. டர்போ டூலை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இதில் இந்த 3ஆவதாக இருக்க பஸ் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்கேன் RFID அதை மட்டும் கொடுங்க. ஓகே ரைட். இப்போ அந்த கம்யூனிகேஷனில் 2 ஐசி கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ 2 ஐசியில் நமக்கு ஒரு ஐசி தான் ஃபவுண்ட் ஆகிருக்கு, இன்னொரு ஐசி கம்ப்ளைண்ட்டு. இப்போ ஃபவுண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்கை 77912. சரியா? அப்போ இந்த ஐசி நல்லா இருக்குது. இப்போ எந்த ஐசி டிஃபெக்ட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை பாருங்க, இது ஸ்கை 77645 இது ஃபவுண்ட் ஆகலை. 77912 இது ஃபவுண்ட் ஆகிருக்கு. சரியா? 77912 ஃபவுண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஐசி நல்லா இருக்குது, இந்த ஐசி கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. இவ்வளோ தான். ஒரே 2 சால்ட்ரிங் மட்டும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட்டுங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிடுது. அதாவது RFID இஷ்யூ வரும்போது மட்டும்தான் இப்படி. சும்மா நீங்கள் எல்லாத்துக்கும் பின் அவுட் அடித்து ஸ்கேன் பண்ணக்கூடாது. நோ சர்வீஸ்னு வந்து RFID இஷ்யூன்னு தெரிஞ்சால் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்போது இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட்டுங்கிறத ஃபைன் பண்ணி சொல்லுங்க. பாருங்க, நாளை நீங்கள் மற்ற டூவில் இந்த மாதிரி ஐசியோட நேம் வரவே வராது. ஜஸ்ட்டு ஸ்லாவோட அட்ரஸ் வரும். அது நீங்களாக தான் ஒன்று ஒன்றா எடுத்து எது கனெக்டாக இருக்குது எது கனெக்ட் ஆகலைன்னு சொல்லி ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஆனால் டர்போ டூலில் மட்டும்தான் வித்தின் ஒரு 5 நிமிஷமே அதிகம் தான். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் பின் அவுட் அடித்து மற்றதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். அந்த ஐசியோட நேம் வரைக்கும் வரும். இந்த மாதிரி உலகத்தில் எந்த டூலும் இது வரைக்கும் வரல. மேபி இதை பார்த்துட்டு மற்றவங்க இது மாதிரி செய்ய ட்ரை பண்ணி அடுத்து விட்டால் தான் உடைய. இப்போ கரண்டில் நம்ம தான், அதுவும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரெடி பண்ணியிருக்க இந்த டூலு தான் இந்த அளவுக்கு ஃபைன் பண்ணி கொடுக்குது. சரியா? இந்த நேம் வந்து எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னா நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஏன்னா 4GPA 2GPA TRX சுவிட்சிங் மாடலு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ இருக்கிற எல்லா டேட்டாவும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். நாளாக அப்டேட்டு ப்ராப்பராக அப்டேட் ஆகும். மேபி ஏதாவது ஃபவுண்ட் ஆகலை அந்த மாதிரி இருக்கிறப்ப எங்கள் சப்போர்ட் டீமை நீங்கள் கான்டெக்ட் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணலாம், அப்டேட் பண்ணிடுவோம். ஏன்னா ரொம்ப ஓல்டு மாடலோ இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த புது மாடலோ ரொம்ப அன்னோன் மாடலோ அந்த மாதிரி ஏதாவது 1 2 இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் இந்த நேம் மட்டும் காமிக்காமல் இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே காமிச்சிடும். மேபி இந்த நேம் காமிக்கலாம்னா எங்கள் டீமை நீங்கள் கான்டெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம்.